வணக்கம் தலைமையிலே. கடத்தப்பட்ட அல்லது தூக்கப்பட்ட MiG-21 போர் விமானம் இந்திய உளவுத்துறையான ரா, இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாத் எது நம்பர் ஒன் உலகத்தில் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இராணுவம் அப்படின்னு வந்துட்டா இந்திய இராணுவம் தான் உலகத்தில் நம்பர் ஒன் இராணுவம். சண்டை போடும் திறனில் எதிரிகளை எதிரி நாடுகளை சில தினங்களில் சில மாதங்களில் அடக்கி போரில் வெற்றி பெற்று காமிச்சிருக்காங்க. எவனோ ஒருத்தன் எழுதுகிற கட்டுரைகள்லாம் படிச்சுட்டு நம்ம பேச முடியாது. நிரூபித்து காட்டணும். இந்திய இராணுவம் நிரூபித்து காமிச்சிருக்காங்க சண்டைகளில், போர்களில். நீங்கள் பாருங்க, இப்போ ரஷ்யா சண்டை போடுறாங்க உக்ரைன் கூட. 3 வருஷம் ஆக போது பெரிதான முன்னேற்றம் ரஷ்யானால் பெற முடியல. அமெரிக்கா தாலிபானை போய் ஆப்கானிஸ்தான் அடித்தாங்க, வருஷ கணக்கில் அடித்தாங்க, பல நாடுகள் துணையோடு அடித்தாங்க. இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அமெரிக்கா தோல்வின்னு சொல்லணும். ஆனால் இந்தியா அப்படி இல்லை. இந்திய இராணுவ வீரர்கள் போட்ட சண்டைகளில் சில தினங்களில் மாதங்களை முடித்து இராணுவத்தில் தாங்கள் தான் நம்பர் ஒன் சொல்லி நிரூபித்து காமிச்சாங்க. ஆனால் உளவுத்துறை அப்படின்னு வந்துச்சுன்னா மொசாத்துக்கு நிகர் மொசாத் தான். பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதிரடி நடவடிக்கை அவங்க பண்ணியிருக்காங்க. தரவரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்னேன் அப்படின்னா இஸ்ரேலுடைய மொசாத்துக்கு நம்பர் ஒன் எனக்கு கொடுப்பேன். 2வது இந்திய ராவை சொல்லுவேன். 3வது அமெரிக்கா CIA, 4வது ரஷ்யாவோட KGB, 5வது இங்கிலாந்தோட M16, இப்படி வரிசையாக சொல்லிட்டே போவேன். இந்த முதல் இருக்க மொசாத்துக்கு பக்கத்தில் போகிற கூட பிற நாடுகளில் முடியாது. அத்தனை வித ஆப்ரேஷன், அத்தனை மிகப்பெரிய வெற்றிகரமான ஆப்ரேஷனாக பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு போர் விமானத்தை கடத்தி கொண்டு வந்தாங்க. ஒரு எதிரி நாட்டுக்குள்ளே போகிறதே மிகப்பெரிய கஷ்டம். அங்கேருந்து ஒரு சின்ன பொருளை கடத்தலாம், இல்லை ஒரு மனுஷனை கடத்தலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை கடத்தி வரலாம், பேப்பர்ஸ் டாக்குமெண்ட் கடத்தலாம். ஒரு 10,000 கிலோ எடையுள்ள ஒரு ராட்சச போர் விமானத்தை கடத்துறது மிகப்பெரிய கஷ்டம். மணிக்கு 2500 கிலோமீட்டர் மிக வேகமாக போகக்கூடிய 10,000 கிலோ எடையுள்ள ஒரு போர் விமானத்தை கடத்திக்கிட்டு ஒரு நாட்டை 2 நாட்டை தாண்டி வந்தாங்க. கடத்தினது ஈராக்கில், அதுக்கப்புறம் ஈராக்கை தாண்டி ஜோர்டான் தாண்டி அதுக்கப்புறம் இஸ்ரேல் கொண்டு இறக்கி அமைச்சாங்க. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஈராக்குக்கும் இஸ்ரேல் இறங்குற இடத்துக்கும் 1093 கிலோமீட்டர் தூரம் இருக்கு வான் பரப்பளவு. அந்த MiG-21 போர் விமானத்தில் டேங்கை ஃபுல் பண்ணி கொடுத்தாங்கன்னா, நிறைச்சி கொடுத்தாங்கன்னா 1100 கிலோமீட்டர் போகும். அதாவது ஒரு 7 கிலோமீட்டர் தான் அதிகமாக போகும். அப்போ கடத்தும் போது ஃபுல்லாக டேங்க் இருக்கணும், அதையும் பார்க்கணும். பறந்து வரும்போது இடையில எங்கேயும் திருப்பக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது. டாக் ஃபைட் அப்படிப்பாங்க, சண்டைக்கு போகக்கூடாது. நேராக கொண்டு இறக்கணும். கரணம் தப்பினாலும் மரணம் சொல்லுவாங்க. இந்த கடத்தப்பட்ட போர் விமானம் ஈராக்லேருந்து இஸ்ரேலில் நிற்கும் போது அதோட கடைசி சொட்டு பெட்ரோலில், டேங்க்லேருந்து கடைசி சொட்டு பெட்ரோலை உபயோகப்படுத்தி தான் நின்றுச்சு. மயிர்கூச்சரியம் ஆப்ரேஷன் இது. ஒரு உளவுத்துறை செய்கிற வேலையில் மிகப்பெரிய வெற்றி அந்த நாட்டுக்கு கிடைக்கும். உளவுத்துறைங்கிறது பேக் போன் அப்படிம்பாங்க. இந்த 1966 இந்த பிக் விமானத்தை கடத்தி காமிச்சு இந்த பிக் விமானத்தை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இஸ்ரேல்காரங்க. 1967 ஒரு சண்டை நடந்துச்சு. வெறும் 6 நாள் தான் சண்டை நடந்துச்சு. இஸ்ரேல் எதிர்த்தரப்பில் எகிப்து, ஜோர்டான், சிரியா நேருக்கு நேர் சண்டைக்கு வந்தாங்க. இங்கே சின்ன நாடு தனியாக நின்னாங்க. அந்த 3 நாட்டுக்குமே அனைத்து அரபு நாடுகளும் உதவி பண்ணாங்க. சவுதி அரேபியாவிலேருந்து எல்லா அரபு நாடுகளும் சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு வந்தாங்க. ஆனால் அந்த சண்டை வெறும் 6 நாளில் முடிஞ்சு போச்சு. முதல் நாளில் இந்த எதிரி நாட்டு விமானப்படையை இல்லாமல் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் விமானப்படை போய் முதல் நாள்லேயே எதிரி நாட்டு விமானப்படை என்று ஒன்று இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த ஜோர்டானுக்கு 100க்கு 100% போர் விமானம் இல்லை. சிரியாவுக்கு 90% போர் விமானம் இல்லை. எகிப்தில் 80% போர் விமானம் இல்லை. எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இந்த போர் விமானத்தை கடத்தின இந்த உளவுத்துறை மொசாத் கடத்தி கொடுத்தது மூலமாக அதை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதான் சொல்கிறது, அந்த உளவுத்துறை செய்யும் காரியம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம இந்த உளவாளி அப்படின்னாவே நமக்கு ஒரு அபத்தமான சிந்தனை போகும். ஜேம்ஸ் பாண்ட் 007 சொல்லி, இது அமெரிக்க சில்லறையை பண்ணுற வேலை. நிஜத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்தா என்ன தெரியும்? நம்ப முடியாத ஆயுதங்கள், ஓகே. எப்போ பார்த்தாலும் பெண்கள், மதுபானம், கூத்தடிக்கிறது, இந்த மாதிரி தான் உளவாளி காட்டுவாங்க. இதற்கும் நிஜ வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது உளவாளிகளோட வாழ்க்கை. ஒருவேளை இப்போ இந்திய உளவுத்துறை அதிகாரிகள்
இந்தியாவில் பணிபுரிகிற அதிகாரிகள் வந்து சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க, நல்ல சம்பளம்லாம் கிடைக்கும், மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கை. ஆனால் இந்த இந்தியாவிற்காக வெளிநாட்டில் பணிபுரியும் உளவாளிகள் அங்கே வந்து மிக சராசரி வாழ்க்கை தான் வாழணும். ஒருவேளை அங்கே அவர் பிச்சை எடுக்கலாம், அந்த வேஷத்தில் ஒருவேளை மூன்றை தூக்கலாம், ஒருவேளை கைரிக்ஷா வண்டி இழுக்கலாம். இந்திய உளவாளி ஒருத்தர் பாகிஸ்தானில் கைரிக்ஷா வண்டி இழுத்தாரு, கைது செய்யப்பட்டார். இந்த மாதிரி அந்த ஊரை வந்து அந்த நாட்டில் சகஜமாக நகர்ற மாதிரி இயல்பான வாழ்க்கையை வாழ்வாங்க. சும்மா அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் காட்டுறதுக்கு நம்ம அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அங்கீகாரம் கிடைக்காது, முக்கியமாக அவங்களுக்குலாம் அங்கீகாரமே கிடைக்காது. பிடிச்சாங்கன்னா மிக கொடூரமான சித்திரவதை பண்ணி கொள்வாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் என்னதான் பண்ணாலும் இந்த உளவாளிகளும் தொடர்ச்சியாக போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாட்டுப்பற்று என்னதான் சரி, நமக்கு போய் வந்து அந்த நம்ம நாட்டுக்காக வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். சினிமாக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. மிகப்பற்றி ஒரு சிறிய வரலாறு. ஏனென்றால் அமெரிக்கர்களால் திட்டமிடப்பட்டு இந்த மிக பற்றி ஒரு தோல்வியான வரலாறு தான் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய அனைத்து போர்களில் வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றியது இந்த மிக் போர் விமானம். நம்ம மிக் 21 வந்து பைசன் காட்டெருமை அப்படிம்போம், மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது, நம்ம மறக்கவே கூடாது. ஆனால் திட்டமிடப்பட்டு இது மேலே சதியாக பரப்படுது. இந்த மிக் போர் விமானம் வந்து ரஷ்யாவுடைய தயாரிப்பு. இதை வந்து டிசைன் பண்ணவர் வந்து ஆர்டம் மிக்கையான் மற்றும் மிக்கேல் குர்விச், இந்த 2 பேர் சேர்ந்து தான் டிசைன் பண்ணாங்க. இவங்க 2 பேர்லேருந்து ஒரு வார்த்தை எடுத்து மிக்குன்னு சொல்லி வச்சாங்க. உலகத்திலேயே மிக அதிகமாக தயாரிக்கப்பட்ட போர் விமானம், 1,00,000க்கும் அதிகமாக தயாரித்து கொடுத்தாங்க. அதாவது 1 lakh + அப்படிம்பாங்க. இந்தியாவுடைய அனைத்து போரின் வெற்றிக்கும் காரணமானது மிக்கு தான். ஒரு காலகட்டத்தில் உலக போர் விமானங்களில் 25% மிக்கு தான் இருந்தது. இத்தனைக்கும் ரஷ்யாவில் வேற போர் விமானம்லாம் தயாரித்து கொடுத்தாங்க, சுக்கோ இருந்துச்சு, SU இருந்துச்சு. என்றாலுமே உலக போர் விமானங்களில் 25% மிக்கோட ஆட்சி தான் இருந்தது. அந்த அளவுக்கு மிக் வந்து மிக புகழ் பெற்றது. இவங்க வந்து முதல்ல வந்து 1940 மிக் 1ன்னு சொல்லி போர் விமானம் கொடுத்தாங்க. 1940 கொடுத்தாங்க. இப்போ அந்த மிக் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும். அதே 1940 வந்து மிக் 3ன்னு சொல்லி கொடுத்தாங்க. 2007 வருஷத்தில் வந்து இதோட கடைசியான மிக் 35ன்னு சொல்லி போர் விமானத்தை ரஷ்யர்கள் கொடுத்தாங்க. இப்போ வந்து மிக் 41ன்னு சொல்லி தயாரிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில தினங்களில் வரும். 1,00,000க்கும் அதிகமாக தயாரிக்கப்பட்டது. 1, 2, 3, 4 வரிசையாக வராது, சில எண்கள் விடப்பட்டிருக்கும். மிக் 1, மிக் 3 வந்து 1940 வந்தது. இதில் முக்கியமான வரிசைகள், முக்கியமாக இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான போர் விமானம் மிக்ல வரிசைகள் பார்த்தீங்கன்னா மிக் 15 சொல்லலாம். 1947 வந்தது. உலகத்திலேயே மிக அதிகமாக தயாரிக்கப்பட்ட போர் விமானத்தில் இந்த வரிசை தான் நம்பர் 1 வரும். அதுக்கப்புறம் மிக் 19 ஒரு சூப்பர் சோனிக் ஃபைட்டர் அப்படிம்பாங்க. மிக் 21 இன்னைக்கு பேசுகிற மிக் 21 ஒளியை விட 2 மடங்கு அதிகமாக போகக்கூடியது. அப்படி சொல்லப்போனால் 2500 கிலோமீட்டர் மேலே வேகத்தில் போகக்கூடியது. இது வந்து 1960 வந்து இவங்க தயாரித்து கொடுத்தாங்க மிக் 21. அந்த காலகட்டத்தில் இது கிணையான வேகமாக போகக்கூடிய போர் விமானமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மிக் 25 சொல்லலாம், ஒளியை விட 3 மடங்கு அதிகமாக போகக்கூடியன்னு சொல்லி தயாரித்து கொடுத்தாங்க. அதாவது 4000 கிலோமீட்டர் வேகத்தில் இது போகக்கூடிய மிக் 25. இதோட அதிகமான வேகத்தினால விபத்து ஏற்படலாம், இல்லை ரொம்ப சூடாகணும்னு சொல்லி வேகத்தை குறைச்சி ஓட்ட சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து மிக் வந்து மிக வேகமாக செல்லக்கூடியது. அதனால தான் வந்து இந்த அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் ஒரே ஒரு மிக் போர் விமானத்தை கொண்டு வந்தால் தான் ஏன் இவ்வளோ வேகமாக போகுது, எந்த டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு வெற்றிக்கு வந்து மிக முக்கியமான மிக்கை மறந்துட்டு மிக்கை வந்து இன்னைக்கு பறக்கும் சவப்பெட்டின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய திட்டமிட்ட சரியால நம்மளுமே இன்னைக்கு சொல்கிறோம் மிக்கை வந்து பறக்கும் சவப்பெட்டின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதிகமாக வேகம் போகக்கூடியது தான், மிக அதிகமாக வேகமாக போகக்கூடியது. ஏன் அப்படின்னா இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு போர் விமானம் வருது, வேற ஏதாவது ஒரு பறந்து வரும் பொருள் வந்து அண்டை நாட்டில் வருதுன்னா மிக வேகமாக மேலே எழுப்பி போய் அதை மறித்து அதை அழிக்க முடியும், இன்டர்செப்ட் பண்ண முடியும். அதான் மிக்கோட குறிக்கோளே அதுதான். ஆனால் திட்டமிடப்பட்டு வதந்தி பரப்பட்டுச்சு. இதோட அதிகமான வேகமே சில சமயங்கள் விபத்தை கொடுச்சு, அதிகமான வேகத்தினால. இதோட அதிகமான வேகம் எந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு நம்ம சொல்ல முடியும். 1997 வருஷம் மே மாதம் 3ஆம் தேதி இந்தியாவில் வந்து இந்த மிக் 25 இருந்தது. அதோட பேர் வந்து கருடான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. மிக்குன்னு சொல்ல கருடான்னு சொல்லுவோம். அந்த கருடாவில் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம இந்திய போர் விமானி பாகிஸ்தான்குள்ள நுழைஞ்சுக்கிட்டாரு.
பாகிஸ்தானுக்குள்ள மிக வேகமாக உள்ள போயிட்டாரு. ரேடார்னால கண்டுபிடிக்க முடியல. 3750 கிலோமீட்டர் வேகத்தில் அவர் ஓட்டி காமிச்சாரு. 23 கிலோமீட்டர் அவர் மேலே போய் காமிச்சார். 23 கிலோமீட்டர் மேலே போய் மிக வேகமாக ஓட்டும் போது மிகப்பெரிய இரைச்சல் ஏற்படுச்சு, மிகப்பெரிய சத்தம். பாகிஸ்தான் பயந்து நடுங்கிட்டானுங்க. அங்கிருந்த மக்கள், இராணுவம் எல்லாமே நடுங்கிட்டாங்க. அது பண்ண சவுண்டு பயங்கரமாக ஓட்டி காமிச்சுக்கிட்டு அந்த MiG-25 திரும்ப எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வந்துட்டாரு. அவர் வந்து இந்திய அதிகாரிகள் சொன்னாரா இல்லை ஏதோ கோவப்பட்டு இந்த இந்திய விமானி எட்டு போனாலும் தெரியாது, இந்த சம்பவம் நடந்துச்சு. பாகிஸ்தான் மக்கள் மொத்தமாக பயந்துட்டாங்க பண்ண சவுண்ட்னால. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை மந்திரி, அன்றைய வெளியுறவுத்துறை மந்திரி என்ன சொன்னான்னா, அவ்வளோ தூரம் உயரம் போகக்கூடிய போர் விமானம் எங்ககிட்ட இல்லை, அவ்வளோ வேகம் போகக்கூடிய போர் விமானம் எங்ககிட்ட இல்லை. அதை கிண்டல் பண்ணுற விதமாக இந்திய போர் விமானி மிக்க கொண்டு இங்கே வந்து எங்களை கிண்டல் பண்ணிட்டு விளையாட்டு பண்ணிட்டு திரும்ப போனார் அப்படின்னாங்க. இந்தியா இன்னைக்கு வரைக்கும் ஒத்துக்கலை, ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு விமானி பண்ணி காமிச்சாரு. இதோட வேகம் அவ்வளோ பெரிய வேகம், யாராலையும் பக்கத்தில் வர முடியாது. இது சரித்திர சாதனை பண்ணியிருக்கு. இந்த MiG-25 பண்ண சாதனை தான் இன்னைக்கு வரைக்கும் உலக சாதனை. 3750 கிலோமீட்டர் நம்ம விமானியே ஓட்டி காமிச்சாரு. 4000 கிலோமீட்டர் வேகமாக போகக்கூடியது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதோட வேகத்துக்கு எதுவுமே போகாது. அதிகபட்சமாக 38 கிலோமீட்டர் உயரத்தில் ஓட்டி காமிச்சாங்க. இதுவுமே உலக சாதனை, MiG-25 பண்ண சாதனை. இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு இணையானது இல்லை. இதுக்கு இணையானதை வேற எந்த வித போர் விமானம் சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்கர்களுடைய திட்டமிட்ட சதியால் இதை வந்து பறக்கும் சவப்பட்டு சொல்லப்பட்டு நம்மளும் நம்புகிறோம். இப்போ வந்து மிக்கை வந்து ஒவ்வொரு மிக்கையாக ஓய்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த மிக்கோட இடத்துக்கு இந்தியாவுடைய தேஜஸ் போர் விமானம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் மறக்கக்கூடாது, நம்முடைய அனைத்து போர்களின் வெற்றிக்கும் இந்த மிக் போர் விமானம் ஒரு காரணம். இந்த மிக் போர் விமானத்தில் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை இருக்கு. ரஷ்யாவுடைய அனுமதியை பெற்று இந்தியாவிலும் இந்த மிக் போர் விமானம் தயாரிக்கப்பட்டது. ரஷ்யாவை தாண்டி இந்தியா, சீனா, போலந்து, செக்கோஸ்லாவியா இந்த 4 நாடுகளும் இந்த மிக் போர் விமானத்தை தயாரிச்சாங்க. இந்த MiG-21 வந்து 11,414 மிக் போர் விமானம், 21 போர் விமானம் தயாரிக்கப்பட்டது. அதில் வந்து 840 MiG-21 வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. நமக்கு இதில் ஒரு சிறப்பு இருக்கு. இதோட வேகத்தினால தான் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் இந்த 3 நாட்டு உளவுத்துறையும் ஒரு மிக் போர் விமானத்தை கடத்த ஆசைப்பட்டாங்க. ஒளியை விட 2 மடங்கு 3 மடங்கு வேகம், மிக சிறப்பான ரேடார் இருக்கும் மிக்ல. அதே போல ஏகப்பட்ட ஆயுதத்தை ஏற்றிக்கலாம். ஒரு மிக் விமானம் நம்ம கண்டிப்பாக வேணும், அந்த என்ஜினை பார்க்கணும். இந்த 3 நாட்டு உளவுத்துறை ஜாம்பவான்கள் போட்டி போட்டு ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து போர் விமானம் தயாரிச்சிருந்தாங்க, காம்படேட்டர் இவங்களாம். அவங்களால ஆனால் பல வருஷமாக 1955 அப்புறமே ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ண முடியல. அப்போ அமெரிக்க உளவுத்துறையான CIA வந்து இஸ்ரேல் நாட்டு உளவுத்துறையான மொசாட்டை உதவி கேட்டாங்க. மொசாத் அப்போ வந்து மிக புகழ்பெற்றுட்டு இருந்த சமயத்தில் மொசாட்டை உதவி கேட்டாங்க. அமெரிக்கா கேட்டுக்கிட்டால் மொசாத் ஒத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது, இஸ்ரேலுக்கு இன்னொரு காரணம் இருந்தது. ரஷ்யர்கள் வந்து மிக் போர் விமானத்தை வந்து இந்த இஸ்ரேலுடைய எதிரி நாடான எகிப்து, சிரியா, ஈராக் இந்த 3க்கும் கொடுத்துருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபமாக இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு மிக கடத்திய கட்டாயத்தில் மொசாத் இஸ்ரேலுமே இருந்தாங்க. நம்ம நிறையவே நினச்சிக்கிறோம், ஒரு எதிரியை வந்து வலையில் விழ வைக்கணும் அப்படின்னா இந்த உளவுத்துறையினர் வந்து பெண் அனுப்பிடுவாங்க, பணம் கொடுப்பாங்க, தங்கத்தை கொடுப்பாங்கலாம் சொல்லுவோம். ஹனி ட்ராப், மணி ட்ராப்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உப காரணங்களாக தான் அமையும். மொசாத்தோட மூத்த உளவு அதிகாரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு எதிரி நாட்டு இராணுவ வீரனை வந்து துரோகியாக மாற்றுறது மிகுந்த கஷ்டம், மிகுந்த கஷ்டம் அப்படிம்பாரு. ஒருத்தனை துரோகியாக மாற்றுறது, ஒருத்தன் துரோகியாக மாறணும்னா இந்த பணம், பெண் இதெல்லாம் தாண்டி அவனுக்குள்ள ஒரு மனசில் ஒரு வலி இருக்கணும். ஒரு வலியை வந்து அந்த நாடு கொடுத்துருக்கணும். அப்போ தான் அவன் துரோகியாக மாறுவான். இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். நம்ம திறமையாக ஒரு கடினமாக உழைச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம கூட ஒருத்தன் வந்து வெறும் ஜால்ரா போட்டுக்கிட்டு பிறரை காட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் வேலையே செஞ்சுருக்க மாட்டான். நம்ம உயரதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மை விட்டு அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்து சம்பளம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜால்ரா பேர் வழி வேலையே செய்யாதவன் நமக்கு மேலே வரும்போது நமக்கு ஒரு கோபம் வரும், ஒரு வலி வரும். நம்ம அந்த ஆஃபீஸை விட்டு விலகி போவோம், வேலை செய்ய எடுத்துவிட்டு. இந்த போன்ற வழிகள் தான் இராணுவத்திலையும் இருக்கும். அவர்களைத்தான் பொறி வச்சு பிடிக்கிறது. ஒரு வழி வேணும், அதுக்கப்புறம் வேணால் பெண்ணையோ பொருளையோ கொடுக்கலாமே ஒழிய
ஒரு சாதாரண ஒருத்தனை வந்து துரோகியா வந்து மாற்றவே முடியாது. தொடர்ச்சியாக செயல்படும் போது 1963 வந்து மொசாத்துக்கு வந்து புதிய தலைவர் ஒருத்தர் வந்தார். மீர் அமீத் அப்படிம்பாங்க, மேயர் அமீத் அப்படிம்பாங்க. அவர் வந்த பிறகு இந்த மிக கடத்துறதுக்கு வந்து அதிகமான முயற்சியில் புதிய வித சிந்தனையோடு அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். முதல்ல வந்து மொசாத்தில் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு அதிரடி தாக்குதல், அதாவது மிக் போர் விமானம் எந்த நாட்டில் இருக்கோ அங்கே இப்போ ஒரு எகிப்துன்னு அங்கே போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு மிக் போர் விமானம் வந்து இறங்கும் போது அங்கே போய் அந்த ஓட்டுற விமானியை அடித்து நொறுக்கி திரும்ப ஓட்டி இஸ்ரேல் கொண்டுன்னு நினைச்சாங்க. இல்லாட்டி இவங்களுடைய விமானியை கூட்டு போய் ஓட்ட வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அந்த ஒரு மிக் போர் விமானம் இறங்கும் போது போய் அடிச்சு அவனை ஓட்ட வைக்கலாம், பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை அன்னைக்கு வந்து நடுவானில் பெட்ரோல் பிடிக்கிற சிஸ்டம்லாம் இங்கே கிடையாது. அப்போ பெட்ரோல் இல்லாமல் ஒரு மிக தூக்கி பிரயோஜனமே படாது, கொஞ்ச தூரத்தில் கீழே விழுந்துடும். அப்போ வந்து வேற வழியே இல்லை, அதை ஓட்டுற விமானி மூலமாகவே ஒரு விமானியை வச்சு அந்த அடுத்த நாட்டு விமானியை வச்சு இந்த மிக கடத்தணும், வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எகிப்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முயற்சி பண்ணாங்க. எகிப்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான், அர்மேனியாக்காரன். அவனுக்கும் மொசாத்துக்கு ஒரு லிங்க் இருந்தது. அவன் மூலமாக ட்ரை பண்ணான். அவன் வந்து எகிப்தில் வந்து ஒரு மிக் ஓட்டுற விமானியை வலைக்குள்ள விழ வச்சு பணமெல்லாம் கொடுத்து 90% முடிச்சிட்டாங்க. அவன் பேர் வந்து இந்த அர்மேனியன் பிஸ்னஸ் மேன் பேர் வந்து அவர் பேர் ஜீன் தாமஸ் அப்படின்னு அவரோட பேர். அவர் ட்ரை பண்ணார், 90% வெற்றி பெற்றார். கடத்துற சமயத்தில் வந்து அந்த எகிப்திய விமானி போர் விமானம் ஓட்டுறவன் வந்து பேக் ஆயிடுச்சு, பின்வாங்கிட்டு இராணுவத்தில் போய் சொல்லி கொடுத்தான். இந்த ஜீன் தாமஸ் பற்றி அவன் மிக கேட்கறத பற்றிலாம் சொல்லி கொடுத்தான். நான் சொன்னேன் மிகப்பெரிய வழி ஏற்படுன்னு சொல்லி, எகிப்திய இராணுவம் ஜீன் தாமஸையும் கூட இந்த 4 பேர்த்த மொத்தம் 5 பேர்த்த கடத்தி தூக்கிட்டு போய் அடிச்சு நொறுக்கி ஜீன் தாமஸையும் இன்னும் 2 பேர்த்த நடு ரோட்டில் எகிப்தில் தூக்கில் தொங்கிட்டாங்க. நடு ரோட்டில் தூக்கில் தொங்கிட்டாங்க. மிச்ச 2 பேர்த்த வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரில, அடிச்சு நொறுக்குனாங்க. மிகப்பெரிய வழிகள் வந்து இந்த உளவுத்துறையில் வந்து நிகழ்வில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த சினிமாக்களை பார்த்துக்கிட்டு ஜேம்ஸ் பாண்டில் நினச்சிக்கிட்டு ஏதோ நினச்சிக்கிறோம். உயிர்கள் போய்கிட்டே இருக்கும், சித்திரவதை, பயங்கரமான சித்திரவதை இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து ஈராக்கில் ட்ரை பண்ணாங்க. 2 ஈராக்கிய விமானியை ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பிடிச்சு மிக கடத்துகிற முயற்சி வந்து தோல்வியில் முடிஞ்சு அந்த 2 ஈராக்கிய போர் விமானிகளும் கொல்லப்பட்டாங்க. யார் கொண்டான்னு தெரியல, ஆனால் மொசாத் தான் கொண்டுச்சு, கொல்லப்பட்டாங்க. அதுவும் தோல்வியில் முடிஞ்சு. இது நடக்கும்போது ரஷ்யா ரொம்ப சுதாகரிச்சிட்டாங்க. ரஷ்யாக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மிக்க வந்து எங்கெல்லாம் கொடுத்தாங்களோ குறிப்பாக அரபு நாடுகளில் அந்த ரஷ்யாவுடைய அதிகாரிகளும் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. மிக்கு வந்து அவங்க சொல்கிற இடத்துல தான் நிற்கணும், அவங்க இப்போ சொல்கிற விமானிகள் தான் ஓட்டணும், ஆயுதங்கள் இவ்வளோ கொடுக்கணும், பெட்ரோல் இவ்வளோ கொடுக்கணும். குறிப்பாக வந்து அதுக்கப்புறம் வந்து மிக்க வந்து பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணியே நீ வைக்கல. ஒரு ட்ரையல் எடுக்கிறாங்க அப்படின்னா ட்ரையல் எவ்வளோ தூரம் ஓட்ட போகிறாரோ அதுக்கேற்ற பெட்ரோல் மட்டும்தான் ரஷ்யர்கள் கூப்பிட்டுருந்தாங்க அடுத்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ எகிப்தில் ஈராக்கில் சிரியாலாம் நம்ம நாடு இருக்குது, நம்ம அந்த போர் விமானத்தை வாங்கிட்டோம், ரஷ்யர்கள் இங்கே உட்காந்து வந்து பன்னாட்டு போயிட்டு இருக்காங்க, நம்மளை சும்மா நோண்டிக்கிட்டே இருக்காங்கிற ஒரு கோபமும் அவங்களுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது என்ன கட்டளை கொடுத்தாங்கன்னா, பெட்ரோல் ஃபுல் பண்ணி வைக்கக்கூடாது. ரஷ்யர்கள் கொடுத்த கட்டளை. அவன் ட்ரையல் ஓட்டுறான், ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டுறான், 100 கிலோமீட்டர் ஓட்டுறான்னா ஓட்டுற அளவு பெட்ரோல் கொடுங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த போர் விமானி வேற நாட்டுக்கு போகக்கூடாது, அவனுடைய குடும்பமும் வேற நாட்டுக்கு போகக்கூடாது. இந்த மாதிரிலாம் உத்தரவு போட்டு பயங்கரமாக கண்ணும் கருத்துமா கண்காணிச்சுட்டு இருந்தாங்க, போர் விமானம் தப்பிச்சு போகாத மாதிரி. இப்போ இதில் ஒரு பிரேக் த்ரூ, ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் கிடைச்சது இஸ்ரேலுக்கு. இது வந்து ஈராக்கில் ஏற்பட்டுச்சு. ஈராக்கில் வந்து ஒரு 60 வயசு பெரியவர், அவருடைய பேர் வந்து யூசுப் சமாஸ். இவர் வந்து அவருடைய தாய் தந்தை வழியில் யூதர், ஆனால் மிகப்பெரிய ஏழை. அவர் வந்து ஈராக்கில் வந்து ஏழையாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கார். அப்பா அம்மா கிடையாது, சொந்தமாக என்னன்னு எதுவுமே தெரியாது, கையில் பைசா இல்லை. அவர் ஒரே அடையாளம் வீட்டு வேலைக்காரர். ஈராக்கில் இருக்க ஒரு பணக்கார வீட்டில் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு, வேலை செய்கிறாரு. அவருக்கு அவருடைய ஜீன் படி மரபு வழிப்படி அவர் யூதர், அவ்வளோதான். ஆனால் வீட்டு வேலைக்காரர். ஒரு நாள் வந்து அவர் நல்ல வேலையால் தான் நல்ல வேலை செய்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எந்த பணக்கார வீட்டில் செய்கிறாரோ வேலை செய்கிற அவருடைய அந்த வீட்டு பெரியவர் இவர் எல்லோருடைய முன்னிலையும் கண்டபடி திட்டாரு. நீ ஒரு வேலைக்காரன், உனக்கு அப்பா அம்மா கிடையாது, தாய்நாடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு கண்டபடி திட்டுறாரு. திட்டிட்டு கொஞ்ச நேரங்கள் சமாதானப்படுத்துறாங்க. அந்த பெரியவர் அதுக்கப்புறம் அங்கே தான் வேலை செஞ்சார். ஆனால் மனசில் ஒரு வலி ஏற்படுச்சு.
அப்போ நான் வந்து எனக்கு இது நாடு கிடையாது, என்னோட நாடு எங்கேயோ இருக்கு, என்னுடைய வேர் எங்கேயோ இருக்கு, எங்கள் அப்பா அம்மா செத்துட்டாங்க, ஆனால் எனக்கு சொந்தக்காரங்க எங்கேயோ இருக்காங்க, அதை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ வந்து அவருக்கு என்ன தெரியுதுன்னா, பிறப்பால் அவர் ஒரு யூதர்னு தெரியுது, ஆனால் அவருக்கு யூத பாஷை தெரியாது, ஹீப்ரு பாஷை தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஹீப்ரு பாஷை எப்படி கற்றுக்கலாம்னு சொல்லி போட்டு ஈராக்கில் இருக்கிற இஸ்ரேல் எம்பசி, ஒரு இஸ்ரேல் தூதரத்தை அணுகி நான் ஒரு யூதன், ஆனால் நான் வேலைக்காரனாக பிறந்துட்டேன், எனக்கு பாஷை தெரியல, எனக்கு ஹீப்ரு பாஷை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி இந்த உதவி கேட்டு தான் போகிறாரு. அவங்க ஹீப்ரு பாஷை கற்றுக் கொடுக்கும்போது பழகும்போது இவர் வேலை செய்கிற வீட்டில் ஒரு அதிசயம் இருந்துச்சு இஸ்ரேல் உளவுத்துறைக்கு. இவர் வேலை செய்கிற அந்த பணக்கார வீட்டில் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஈராக்கிய மிக் விமானத்தை ஓட்டக்கூடிய போர் விமானி கல்யாணம் பண்ணியிருந்தான். இதை கண்டுபிடிச்சோன்னே இவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வேலைக்காரன் மூலமாக அந்த போர் விமானி அணுகி வலையில் விழுக வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தினாங்க. அதுக்கு இந்த யூசுப் சமேசம் ஒத்துக்கிட்டார். இவர் யூதர்னால மெதுவாக அவர்கிட்ட பேச ஆரம்பித்தார். அப்போ யூசுப் சமேசம் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த போர் விமானி நம்ம வலையில் விழுவான், நமக்காக போர் விமானம் கொண்டு வருவான், ஏன்னா அவனுக்குள்ள ஒரு வழி இருக்குது அப்படின்னாரு. அது என்ன வழி அப்படின்னு பார்த்தா, அந்த ஈராக்கில் வந்து 10 போர் விமானிகள் இருந்தாங்க இந்த மிக்கை ஓட்டக்கூடியது. மிக்கை ஓட்டுறது மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்பட்டுச்சு. 10 போர் விமானி இருந்தாங்க. அந்த 10லையுமே இவன் தான் மிக சிறந்த போர் விமானி, சண்டையிடல மிக அருமையாக சண்டையிடக்கூடவே. ஆனால் இவன் அரபு கிடையாது, இவன் கிறிஸ்துவன், பிறப்பால் கிறிஸ்துவன். மற்ற 9 பேருமே அரபுகள். அப்போ ஈராக்கிய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் கிறிஸ்துவங்கிற ஒரே காரணத்துக்காக நியாயமான பதவி உயர்வு கொடுக்காம மற்றவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க. அது ஒரு வழி சொன்னக்குள்ள. இரண்டாவது வந்து பெட்ரோல் பிடிக்கும்போது இந்த போர் விமானத்துக்கு வந்து இந்த ரஷ்யர்கள் சொன்னனால மற்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பெட்ரோல் கொடுக்கறது. இவன் கிறிஸ்துவங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்ப கம்மியாக பெட்ரோல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அவனுக்கு ஒரு வழி, நம்ம ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்கன்னு. மூணாவது வந்து அன்னைக்கு வந்து இந்த ஈராக் பக்கத்தில் குர்தீஸ் மக்கள் ரொம்ப அப்பாவி மக்கள். ஆனால் ஈராக்கியர் சொன்னதுக்காக அந்த குர்தீஸ் அப்பாவி மக்கள் மேலே போய் குட்டை போட்டாங்க. அதில் இவனோட தலைமையில தான் நினச்சி இவன் தான் அந்த முக்கியமான விமானத்தை போர் விமானத்தை இவன் தான் ஓட்டினான். அது அவனுக்கு ஒரு வழி. ஒன்றுமே இல்லாத அப்பாவி மக்கள் அவங்க மேலே போய் குண்டை போடுறோன்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு வழி இருந்தது, மனசில் ஒரு வழி இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து அவனுக்கு இஸ்ரேல் மேலே ஒரு சின்ன பரிதாபம் இருந்துச்சு. அவன் என்ன பேசுவான்னா, இஸ்ரேல் ஒரே ஒரு நாடு, சின்ன நாடு, இத்தனை அரபு நாடுகள் சேர்ந்து போய் ஏன் சண்டைக்கு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பரிதாபமாக பேசுவான். இந்த பரிதாபமும் அவனுக்குள்ள இருந்துச்சு. இதையெல்லாம் வந்து அந்த வேலைக்காரன் 60 வயது பெரியவர் யூசுப் சமேஸ் வந்து சொல்கிறார், இஸ்ரேல் தூதரகத்தில் சொல்கிறாரு. அதை பதிவு பண்ணிக்கிறாங்க இஸ்ரேலிய மொசாத் அதிகாரிகள். அப்போ என்ன நினைக்கிறேன், இவனை வலையில வீழ்த்துவது எளிதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை வலையில வீழ்த்துறதுக்கு ஒரு பெண் அனுப்புனாங்க, அமெரிக்க பெண், மிக அழகான பெண் அனுப்புனாங்க. இதுதான் சொல்றது, மனசுல வலி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பணம், பெண்கள்லாம். இந்த அமெரிக்க பெண்ணோட பெயர் குறிப்பிடப்படல, ஆனால் இந்த ஈராக்கிய விமானி முனீர் ரெஃப்டா அவரோட பேர் இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் மாதிரி குழந்தைகள்லாம் இருக்கு. அவங்க கூட பழகிறக்கு இந்த அமெரிக்க பெண்மணி அனுப்பப்படுறாங்க இஸ்ரேலிய மொசாத் மூலமாக. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளப்பில் பார்க்குறாங்க, மீட் பண்ணுறாங்க. எல்லாருடைய ஆண்களும் போட்டி போடுறாங்க இந்த பெண்ணுக்கு. ஆனால் அந்த முனீர் ரெஃப்டா வந்து காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. எடுத்தோடனே எப்போவுமே இந்த பெண்கள் வந்து உடம்பை கொடுத்துட மாட்டாங்க, ரொம்ப டிமாண்டாக வச்சுருப்பாங்க, பின்னால் ரொம்ப சுத்த விடுவாங்க. அப்படி தான் இந்த பெண் பின்னால் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்தான். சொல்லப்போனால் இந்த முனீர் ரெஃப்டா வந்து நிஜமாகவே அந்த பெண்ணை காதலிச்சான். ஏன்னா அந்த பெண் பேசிய விதம், பழகிய விதம், நான் பணக்காரி என்றாலுமே எனக்கு வந்து சரியான கணவன் அமையல, ரொம்ப கொடுமைக்காரன், என்னை அன்பாக பார்த்துக்கலாம்னு சொல்ல இவன் நிஜமாகவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய இன்னொரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வந்து ஈராக்கில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை நாள் ஈராக்கில் இருக்குது, நம்ம ஒரு வேற ஒரு தேசத்துக்கு போய் கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முனீர் ரெஃப்டாக்கு அது போலான்னு நினைச்சாலுமே ரஷ்யர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஈராக்லேருந்து ரஷ்யர்கள் ஈராக் போர் விமானி வெளிநாடு போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து பொய்யான மருத்துவ காரணம் சொல்லிட்டு அந்த அமெரிக்க பெண்மணியோட இத்தாலி கிளம்பி போகிறாங்க. ரோம்டாங் இத்தாலி போய் அங்கே சில தினங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இவன் முழுக்க அந்த பெண்ணை காதலிக்கிறான்.
இந்த பெண்ணை வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், வாழ்க்கை கொடுக்கலாம், இந்த பெண் வந்து பணக்காரியாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுற பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக காதலிச்சு அவரோட சந்தோஷமா இருக்கலாம். இத்தாலியில் சில தினங்கள் கழிச்ச பிறகு இத்தாலியிலேருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்மணி. சரி எங்கே போகலாம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது இஸ்ரேல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த பெண்மணி சொல்கிறான், நான் வந்து ஈராக்கிய போர் விமானி, என்னை எப்படி நீ இஸ்ரேலுக்கு கூப்பிடலாம், அது என்னோட எதிரி நாடு, நான் போகிறேன்னு தெரிஞ்சாலே, நான் யோசித்தது தெரிஞ்சாலே எனக்கு கொன்றுவாங்க, நீ எப்படி என்ன கூப்பிடலாம் அப்படிங்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நம்ம 2 பேர்த்துக்கு போலி பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, இதெல்லாம் போலி பாஸ்போர்ட் இருக்குது, அதுக்கான எல்லா பணமும் இருக்குது, நம்ம வந்து இப்போ நம்ம இஸ்ரேலுக்கு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்கும் போது தான் இவனுக்கு புரியுது நம்ம ஏதோ வலையில் விழுந்திருக்கோம்னு சொல்லி. அப்போது அந்த பெண்மணி அடிக்கலாம்னு சொல்லி அடிக்க போகும்போது தான் பக்கத்து ரூம்லேருந்து ஆட்கள் வராங்க, மொசாத்தோட ஆட்கள். உனக்கு அடிக்கிறதுக்கெலாம் எந்தவித உரிமையே இல்லை, சொல்கிறபடி கேளு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தெரியுது முழுக்க 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 இதோட மொசாத்தோட வலை அப்படின்னு சொல்லி. என்னைக்கு வந்து இந்த எகிப்திய விமானி வந்து 90% போர் விமானத்தை கடத்த ஒத்துக்கிட்டு பின்வாங்கினா, அதுக்கப்புறம் வந்து மொசாத் என்ன பண்ணுறாங்கன்னா இதை போன்ற நிகழ்வுகளெல்லாம் ஃபோட்டோ எடுத்துறாங்க. இவன் மறுக்கும்போது இவன் அந்த பெண்மணியோட ஊர் சுற்றினது அந்தரங்கமாக இருந்தது எல்லா புகைப்படத்தையும் காட்டினாங்க. இப்போ நீ இந்த மாதிரிலாம் இருந்திருக்க, இந்த புகைப்படத்தை உன் வீட்டுக்கு உன் மனைவிக்கு அனுப்புகிறோம், 2வது ஈராக்கினுடைய உயர் அதிகாரி அனுப்பிடுறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும், போகிறதுனா போய்க்கோ அப்படிங்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல. அப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்கிறபடி நீ இஸ்ரேலுக்குள்ளே வந்தீங்கன்னா உனக்கு 10 லட்சம் அமெரிக்க டாலர், கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய், அன்றைக்கி 1960 மிகப்பெரிய விஷயம், 66 உனக்கு கொடுக்குறோம், உனக்கு வந்து இஸ்ரேலில் சிட்டிசன்ஷிப் தரோம், அப்புறம் நீ என்ன கேட்குறியோ உனக்கு தரோம், நீ நாங்கள் சொல்கிற மாதிரி கேளு அப்படிங்கிறான். இப்போ உனக்கு வேறு வழியே இல்லை, ஈராக்குக்கு திரும்பி போகணும்னு நினச்சாலும் முடியாது உடனே, ஏன்னா இவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ இவங்களோட இஸ்ரேல் டெல்லவிக்கு போகிறான். அங்கே போய் இவன் ஈராக்லேருந்து போர் விமானத்தை ஓட்டிக்கிட்டு எங்கே வந்து இறக்கணும் அந்த விமான தளத்தை பார்க்குறான். இஸ்ரேலிய விமானப்படை அதிகாரி, மூத்த அதிகாரி பார்க்குறான், எல்லாம் பேசுகிறாங்க, எப்படி கடத்துதான்னு சொல்லித்தராங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கே வந்து சேர்த்திட்டா போதும், மிச்சத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு 10 லட்சம் அமெரிக்கா டாலர் தரோம், இங்கே உனக்கு வாழ்க்கை அமைச்சு தரோம், எல்லாம் பண்ணித்தரோம், நீ வந்து அந்த பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு நீ வந்து அந்த போர் விமானத்தை எடுக்கணும், அது உன்னுடைய சாமர்த்தியம். அதுக்குமே ஒரு ஐடியாவை மொசாத் சொல்லி கொடுத்தாங்க. அவன் வந்து அங்கே இருக்கும்போது ரொம்ப பிரமிச்சு போகிறான். எங்கேயோ ஈராக் இருக்குது, இங்கே இஸ்ரேலில் உட்காந்துக்கிட்டு அவங்க விமானத்தளம் எப்படி இருக்கும், அங்கே யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க, என்னென்ன பேர், என்னென்ன டைமில் வேலைக்கு வராங்க, எல்லாமே அவங்கள சொல்கிறாங்க. நம்ம ஒரு பிரமிச்சு போயிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு, ஓகே என்னால் ஒரு போர் விமானத்தை ஓட்டிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு கூட ஒரு கண்டிஷன் சொல்கிறான். நான் ஓட்டிட்டு வரக்கு முன்னாடி என் குடும்பத்தை ஈராக்லேருந்து தூக்கணும், என் மனைவி, என் பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா, இன்னும் சிலரை சொல்லி இவங்களை எல்லாமே ஈராக்லேருந்து காலி பண்ணி இஸ்ரேலுக்கு கொண்டு வேறு நாட்டில் செட்டில் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இவன் வந்து அது இஸ்ரேல் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஈராக்கு திரும்பி போயிடலாம். அந்த பெண்மணி வேற எங்கேயோ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணியை செட்டில் பண்ணிட்டாங்க. மொசாத் உளவமைப்பு அந்த அமெரிக்க பெண்மணிக்கு அவங்களும் ஏதோ வழியோடு இருந்தவங்க, அவருடைய காதல் கணவர் கொல்லப்பட்டிருந்தார். அவங்கள வந்து அதுக்கப்புறம் தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்து அவங்களை செட்டில் பண்ணிட்டாங்க. இந்த ஈராக்கிய விமானி முனீர் எஃப்ட் வந்து ஈராக்கு திரும்பி போயிடுறான். இந்த கடத்தப்பட்டது வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு, மறக்க முடியாது, உலகத்தால் மறக்கவே முடியாது. 1966 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 14 செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த போர் விமானத்தை கடத்தி கொண்டு வந்து நிறுத்தினார். அவர் வந்து கடத்தி கொண்டிருக்க சில தினங்களுக்கு முன்னாலேயே அவருடைய மனைவி, குழந்தைகள், பெற்றோர் எல்லாத்தையுமே ஈராக்லேருந்து கடத்தி இஸ்ரேல் கொண்டு வேறு நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஈராக்லேருந்து கடத்தும் போது ஈராக்கு பக்கத்தில் குர்தீசின மக்கள், குர்தீசின போராளிகள் இருந்தாங்க, அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை கடத்தி கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. சில தினங்களுக்கு முன்னாடியே கடத்துகிற தினத்துக்கு அதிகாரிகள் வந்து ரொட்டீனா வந்து அவர் வந்து அந்த மிக்கை வந்து ஓட்டி மிக் 21 ஓட்டுறது வழக்கம். இவர் வந்து மிக்கை ஓட்டுறதுக்கு முன்னே லெஃப்டாக வந்தார், எப்போ போல் வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு டேங்கை ஃபுல் பண்ணுங்க அப்படிங்கிறார். பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணுறவங்கள உடனே அவங்க அந்த பசங்க அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஒரு டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கெலாம் வந்து லெட்டர் வேணுமா அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் உளவு நிறுவனம் தயாரித்து கொடுத்த ஒரு லெட்டர், அதாவது ஈராக்கிய உயரதிகாரி எழுதுன மாதிரி லெட்டர் கொடுக்குறாரு. அதில் வந்து எழுதியிருக்கு, டேங்க் ஃபுல் பண்ணி கொடுங்க, ஆயுதங்களெல்லாம் ஏற்றி கொடுங்கன்னு எழுதியிருக்கு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து அங்கே இருக்க ரஷ்யர்களை
ரஷ்யர்களை போய் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் அங்கே போய் சொல்கிறார் முனிர் எஃப்தா. இதுவுமே மொசாத் சொல்லி கொடுத்ததுதான். நான் இப்போ ஒரு ரகசிய ஆப்ரேஷன் போக போகிறேன், இஸ்ரேலை போய் தாக்க போகிறேன். எனக்கு வந்து ஈராக்கிய உயரதிகாரி சொல்லியிருக்காங்க, நான் இஸ்ரேலை போய் மிக பயங்கரமாக தாக்க போகிறேன். இது ரஷ்யர்களுக்கு தெரியாது, தெரிஞ்சால் விட மாட்டாங்க, நீ டேங்கை ஃபுல் பண்ணுன்னு சொன்னோன்னே அங்கே வேலை செஞ்சுட்டு அத்தனை பேர்த்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓ, நம்ம போர் விமானம் போக போகுது, இஸ்ரேலை தாக்க போகுது, மிகப்பெரியதாக அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குசியில் இந்த தந்திரத்தை சொல்லி கொடுத்து மொசாத் தான். டேங்கை ஃபுல் பண்ணி, எவ்வளோ ஃபுல் பண்ண முடியும் அவ்வளோ ஃபுல் பண்ணி, ஆயுதங்கள் எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றி இவர் அனுப்பிவிட்டாங்க. இவர் கொஞ்ச தூரம் போன பிறகு தான் தெரியுது ரஷ்யர்களுக்கு இது ஒரு சதின்னு தெரியுது. பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டாங்க, ஆயுதங்கள் ஏற்றிடுச்சு, வண்டி ஃப்ளைட் போயிடுச்சு, போர் விமானம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் துரத்திட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே அவர் போயிட்டார். மிக வேகமாக ஓட்டக்கூடியவர் அவர். ஈராக்கை தாண்டுறாரு, அதுக்கப்புறம் ஜோர்டானை தாண்டுறாரு. ஜோர்டானை தாண்டும் போது இஸ்ரேல்லேருந்து ஒரு பொய்யான செய்தி வந்து ஜோர்டான் கொடுக்கப்பட்டது. சிறிய போர் விமானம் பயிற்சியில் ஈடுபடுது அப்படிங்கிறாங்க. ஜோர்டான் சந்தேகமே படல, ஏன்னா ஜோர்டானுக்கு தெரியும் இந்த மிக் போர் விமானம் இஸ்ரேல்ட்டு இல்லை, அரபு நாடுகள் தான் இருக்குது. அதனால ஒன்றும் அவங்க பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு சிறிய போர் விமானம், சிரியா நாட்டு போர் விமானம் தான் பயிற்சி பெறதுன்னு நினச்சிட்டு அவங்க அசால்ட்டை விட்டுறாங்க. இதுவுமே மொசாத் பண்ணதான். அதையும் தாண்டி இவர் வந்து இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு இஸ்ரேல் போர் விமானம் நிறுத்தக்கூடிய போர் தளம், அது ஹிர்சாம் அப்படிங்கிற பேர் வரும், அங்கே கொண்டு செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் 1966 ஆகஸ்ட் 16 இறக்கி நிறுத்தி காமிச்சார். கடைசி சொட்டு பெட்ரோலோட அது வந்தது. உலகமே வியந்து பாச்சு. உடனே வந்து அமெரிக்க சிஏஏ வந்து எங்கள் போர் விமானத்தை எங்களுக்கு கொடுங்கனாங்க. இஸ்ரேல் அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. முடியாது சொல்லிக்கிட்டு அந்த போர் விமானத்தை தலைகீழ பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இந்த அந்த போர் விமானம் வந்து ஓட்டி கொண்டு நிறுத்தணுமே இல்லாமல் எங்கெங்கே ஆயுதங்கள் மாற்றுறது அதோட ரகசியங்கள் பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துட்டாரு. கடத்தி வரும்போது வந்து பேப்பர்ஸ், அதாவது மேனுவல் அப்படிம்பாங்க, மேனுவல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அப்போ அந்த மிக்கோட முழுக்க ரகசியங்கள் இஸ்ரேலுக்கு தெரிஞ்சது. 2 வருஷங்கள் மிக்க வந்து அவங்க பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா கையில் கொடுத்தாங்க. அமெரிக்காவுக்கும் கடனாக தான் கொடுத்தாங்க. சில மாதங்கள் கழிச்சு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சில மாதங்கள் கழிச்சு அந்த மிக்கை வந்து அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த மிக்கை பார்த்ததுக்காக அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட போர் விமானத்தை பரிசாக கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மிக் விமானத்தை கடத்தினால தான் 1967 நடந்த சண்டையில் இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. அப்போ வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து பிரான்ஸ் நாட்டு போர் விமானம் வச்சு ஒரே ஒரு போர் விமானம் கூட கீழே விழுகாமல் இந்த அரபு நாடுகளோட விமானப்படையின் ஒன்று இல்லாமல் பண்ணி காமிச்சாங்க. மிகப்பெரிய வெற்றி பெற்று காமிச்சாங்க. இந்த மொசாத் ஆபரேஷனில் பங்கு பெற்ற அந்த பெண், அமெரிக்க பெண்ணுக்கு செட்டில் பண்ணி எங்கே அனுப்பிச்சிட்டாங்க. இந்த முனிர் எஃப்தா மற்றும் அவருடைய மனைவி வந்து இஸ்ரேலில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இஸ்ரேல் இருக்கிறத பிடிக்கல. அவங்களுக்கு வந்து புதிய பெயர், புதிய முகவரிலாம் கொடுத்து அமெரிக்காவில் செட்டில் பண்ணாங்க. அமெரிக்காவில் வந்து பெட்ரோல் பங்க் ஒன்று சொந்தமாக வச்சு கொடுத்து அவங்க கேட்ட $10 லட்சம் கையில் கொடுத்து அவங்கள அங்கே செட்டில் பண்ணாங்க. அவங்க கடைசி நாள் வரைக்கும் அவங்க வந்து அந்த வாழ்க்கை அமெரிக்காவில் தான் முடிஞ்சுது. குழந்தைகள் அந்த அமெரிக்காவில் தான், அவங்களும் அந்த பெட்ரோல் பங்கை தொடர்ச்சியாக நடத்தினாங்க. அவங்களுடைய முனிர் எஃப்தாவோட பெற்றோர்கள், அம்மா அப்பாலாம் வெவ்வேறு நாடுகளுக்கு அவங்க எந்த நாட்டை விரும்பினாங்களோ அந்த நாட்டுக்கு செட்டில் பண்ணாங்க. இஸ்ரேல் எப்பவுமே அப்படி தான். இஸ்ரேல் உளவுத்துறை மொசாத் இந்த ஆப்ரேஷனில் பங்கு பெறவங்களுக்கு அவங்க என்ன விருப்பப்பட்டாங்களோ மிக அழகாக செஞ்சு கொடுத்து தொடர்ச்சியாக அவங்களுடைய கண்காணிப்பில், அவங்களோட பாதுகாப்பில் வச்சுக்குவாங்க. என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதனால தான் தொடர்ச்சியாக அநேக எதிரி நாட்டில் இருக்க வீரர்கள் வந்து மொசாத்துக்கு உதவுவது. மொசாத் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுது. கடத்திட்டு கொடுத்த விமானிக்கு வந்து $10 லட்சம், அதுபோக அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்து பெட்ரோல் பங்க் வச்சு கொடுத்து அவங்க வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தாங்க. இதுதான் இந்த 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 ஆப்ரேஷனுக்கு வந்து இந்த மிக் 21 கடத்தின ஆப்ரேஷனுக்கு வந்து இஸ்ரேல் வச்ச பேர் வந்து ஆப்ரேஷன் டைமண்ட். இந்த பேரில் தான் இந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு. எத்தனையோ உளவு நிறுவனம் வந்து செய்ய முடியாத ஒரு மொசாத் செஞ்சு காமிச்சாங்க. நான் தான் சொன்னேன், நம்மளை விட மிகச்சிறந்ததுன்னு சொன்னேன். இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து அணுகுண்டுகளை தயாரித்து காமிச்சிட்டாங்க. நம்ம இதை விட்டுருக்கவே கூடாது. நம்ம உளவுத்துறை பாகிஸ்தானுக்கு அணுகுண்டு தயாரிக்க எந்த யோகியதையும் கிடையாது, தகுதியே கிடையாது. அது ஜனநாயக நாடே இல்லை. ஆனால் அன்னைக்கு நம்ம பாகிஸ்தான் வந்து அணுகுண்டை செஞ்சுட்டான். அதை நம்ம விட்டது நம்ம உளவுத்துறையோட தோல்வி. அதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து அதோட அண்டை நாடான சிரியா, ஈராக்
அணுகுண்டு செய்யும் போது அதில் வெற்றி பெற சமயத்தில் வந்து அந்த அணுக்கரு உலையை தரை மட்டம் பண்ணாங்க. அதுதான் உளவுத்துறை சொல்றது, தரை மட்டம் பண்ணி காமிச்சாங்க ஈராக்கோட சிரியாவோட அணுக்கரை உலைய. இப்போ வந்து ஈரான் வந்து வெற்றி பெற தருணத்தில் இருக்கு, நிச்சயமா தரைமட்டம் பண்ணுவாங்க. இதுதான் சொல்றது உளவுத்துறை. இந்த மொசாத்தோட பக்கத்தில் கூட நம்ம நெருங்க முடியாது சொல்றது. நமக்கு இதில் பாடம் எடுத்துக்கணும், மொசாத்தை பார்த்து பாடம் எடுத்துக்கிட்டு நம்ம அண்டை நாடுகள் வந்து இந்த மாதிரி அணுகுண்டுகள் இந்த மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் செய்ய விடவே கூடாது. நன்றிகள்.